நுகேகொட உடகாமுல்ல பகுதியில் உள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜயந்தவின் இல்லத்தில் நேற்றிரவு விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக பதிவாகின்றது. நேற்றிரவு ஆரம்பமான இந்த கலந்துரையாடல் இன்று அதிகாலை வரை நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பை அறிக்கையிடுவதற்கான வாய்ப்பு ஊடகவியலாளர்களுக்கு வழங்கப்படவில்லை. எனினும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பிரதிநிதிகளின் காட்சிகளை ஒளிப்பதிவு செய்வதற்கான வாய்ப்பு எமக்கு கிட்டியது. இந்த கலந்துரையாடலில் முன்னாள் அமைச்சர்களான டிலான் பெரேரா, மஹிந்தானந்த அலுத்கமகி, அனுர பிரியதர்ஷன் யாப்பா, பெசில் ராஜபக்ஷ, தினேஷ் குணவர்தன் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறுகின்ற வேட்புமனு தாக்கலுக்கான நேர்முக பரீட்சைக்கு இன்று காலை வருகை தந்திருந்த சுசில் பிரேமஜயந்த உள்ளிட்ட கட்சியின் பிரதிநிதிகளிடம் இந்த விடயம் குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். பெசில் ராஜபக்ச இதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. நான் இல்லை, எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், தகாத வார்த்தையை கேட்டுக்கொள்ள வேண்டாம். இதற்கு பிறகு உங்களுக்கு எந்த ஒரு செய்தியையும் தரமாட்டேன், அதையே செய்வேன். ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெறும், ஊடக அறிக்கை வெளியிடப்படும், அது போதும். யாரையும் மேலே செல்ல அனுமதிக்க வேண்டாம். எனக்கு கோபம் வராது. எமது வாழ்க்கையிலும் எனது அரசியல் வரலாற்றிலும் கோபம் வராது. கவலைப்பட போவதும் கிடையாது. எனது நுழைவாயிலுக்கு பூட்டு போடுவோம் இல்லை. யார் வேண்டுமானால் வரலாம். எந்த ஒரு ஊடகவியலாளரும் கேள்வி எழுப்பும் போது அதற்கான பதிலை வழங்குவேன். நிமல் சிறிபால டிசில்வாவுக்கு பின்னர் WDJ செனவிரத்ன பிரசன்னமாக இருந்தார். எந்த கலந்துரையாடல், எந்த இடத்திலும் கலந்துரையாடல் நடத்தப்படவில்லை. அவ்வாறான கலந்துரையாடல்களை நடத்தும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நாங்கள் கதைப்பது அரசியல் தொடர்பிலான கலந்துரையாடல்கள் அல்ல. குறிப்பாக பொதுவான விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்படும். ஒருவரது வீட்டுக்கு சென்று கலந்துரையாடுவது தடை செய்யப்பட்டுள்ளதா? அந்த சந்திப்பு குறித்து எமக்கு தெளிவூட்டப்படவில்லை. ஜனாதிபதி செயலகத்திற்கு ஜனாதிபதி எம்மை அழைத்திருந்தார். தேர்தலை எதிர்கொள்ளும் விதம் தொடர்பில் அங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவின் பொறுப்புகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது.